வணக்கம் நேயர்களே. செலவு சேமிப்பு முதலீடு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போகிற விஷயம் தங்கம். மீண்டும் உச்சத்தை தொடுமா தங்கம்? முதலீட்டு நோக்கில் தங்கத்தை வாங்கலாமா அப்படிங்கிறதான் தலைப்பாக எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்மோடு பொருளாதார ஆலோசகர் திரு செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சார்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், டிவியில் இருக்க நம்பரை பார்த்து கால் பண்ணுங்கள், கேள்வி கேளுங்க. ஆனால் தயவு செய்து டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க. டிவி பார்க்க வேண்டாம், ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க. அப்போ தான் அது ரெண்டு தரப்புக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து தங்கம் எங்கள் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ்லேயே இருந்துச்சு. இன்றைக்கி இப்படி இருக்குது, நாளைக்கு என்னவாகும், அடுத்து அப்படி ஒவ்வொரு படியாக போயிட்டே இருந்து நம்ம எதிர்பார்க்காத விலையெல்லாம் போய் டச் பண்ணுச்சு. அது பத்தாதுன்னு 2 லட்சம் போயிடும் ஒரு சவரன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆண்டு பாதியிலே கூட அது வந்துடும், அல்லது கடைசியில் 2 லட்சம் ரூபாயை தொட்டுரும் பவுன். ஆனால் கடந்த சில நாட்களாக பெரிய சத்தமே இல்லாமல் இருந்துச்சு தங்கம். ஆனால் லாஸ்ட்டு 2 டேஸை பார்த்தோம்னா சேஞ்சை பார்க்க முடியுது பெரிய லெவலில். ஸோ தங்கம் விலை இனி நெக்ஸ்ட்டு இதே போல் ஒரு ஹைட்டுக்கு போகுமா, இல்லை குறையுமா, இல்லை இதுக்குள்ளே அப்படி ஒரு 3000-2000க்குள்ளே சுற்றி வருமா? ஸோ ஜென்ரலாக தங்கத்தை பொறுத்த அளவுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடந்த ஒரு 3 வாரம் 4 வாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா கிடுன்னு ஏறிடுது. 4000, அதாவது அமெரிக்கா இதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒரு அவுன்ஸுங்கிறது 31 கிராம். ஓகே. ஸோ அந்த 31 கிராம் அவுன்ஸ் அமெரிக்க டாலரில் $4000 தான் இருந்தது. உச்சத்தை தொடும்பொழுது 5500 வரைக்கும் போன டாலர் 4000 வரைக்கும் ஒரு 20-30% கீழே விழுந்து 4000ல் ரொம்ப நாள் இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 3-4 வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 4000லேருந்து 4600 அமெரிக்க டாலரில் 4600. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15%. ஸோ நம்ம இந்தியா ரூபாயில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 22 கேரட் கோல்டு வாங்குறாங்க அப்படின்னீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 12,900 இருந்தது, 13,000 இருந்தது. அந்த 13,000 அப்படிங்கிறது போன வாரத்தில், அதாவது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட பார்த்தீங்கன்னா 15,000 தொட்டிருந்தது. அதாவது 2000 ரூபாய் ஒரு கிராமுக்கு நம்ம யூஸ் பண்ணுற 916ன்ற கிராம் அந்த அளவுக்கு போயிருந்தது. ஸோ இதுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது என்ன காரணம், இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நியூஸில் நீங்கள் பார்க்குறது, அதாவது பப்ளிஷ்டு நியூஸில் பார்க்குறதுங்கிறது ஒரு இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் இல்லாமல் லைக் பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்காவில் போய் பணத்தை, அதாவது கோல்டை கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு டன் 2 டன், நான் சொல்கிறது 1 டன் அப்படிங்கிறதுனா 1000 கிலோகிராம். 1000. ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வேலூர்லேருந்து லோகேஷ். வணக்கம், கேள்வி கேளு. வணக்கம் சார். எனக்கு 24 வயசு ஆகுது சார். சரி. பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. அதுல எதுல போட்டா கரெக்டா இருக்கும்? ஸ்மால் கேப்ல, மிட் கேப்ல, இல்ல லார்ஜ் கேப்ல அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா சொல்றாங்க. அதுல எதுல போட்டா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் என் ஏஜுக்கு? சரி. ஸோ ஒரு 24 வயசு இப்போ தான் ஆன் பண்ண போகிறாரு. அது ஒரு லாங் டேர்ம் கோலுக்காக போடுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடியவரை நம்ம அக்ரெசிவ் ரிஸ்க் டேக்கர்னு சொல்லுவோம். ஒரு அளவுக்கு நான் ரிஸ்க் எடுப்பேன், கேபிட்டல் ஒரு 10-15% கம்மியானாலும் பயப்பட மாட்டேன் அப்படின்னாருனா அவர் மாடரேட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு கேபிட்டலே குறையக்கூடாது, நான் போட்ட போனால் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம் எடுக்கணும். இந்த மாதிரி அக்ரெசிவ் ரிஸ்க்காக இருந்தார்னா, இப்போ வேலூரில் இருக்கார், 24 வயசு, நான் போட்டுட்டு மறந்துடுவேன் அப்படின்னாருனா ஜென்ரலாக ஸ்மால் கேப்பில் போடுறது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெட்டராக இருக்கும். ஏன்னா 15 வருஷம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு மாடரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னீங்கன்னா அவர் ஒரு மிட் கேப் மாதிரி இதில் போடலாம். ரொம்ப கான்சர்வேட்டிவாக இருந்ததுன்னா ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கும், 10% மட்டும்தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கும். இதில் அவர் இன்வெஸ்ட் பண்ணான்னா ரொம்ப நல்லா வரும் ஒர்க்கு. நன்றி. அழைத்தமைக்கு சார் நம்ம பேசலாம் தொடரும். ஸோ இப்போ இந்த தங்கத்தை பற்றி நீங்கள் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பப்ளிஷ்டு நியூஸு, இன்னொன்று தெரியாது வெளி வராத நியூஸு.
யூரோப்பில் இருக்கிற ஒரு நாடு வந்து அமெரிக்கா நாட்டில் வந்து 1 டன் 2 டன் 3 டன் அளவுக்கு தங்கத்தை வந்து ஒரு ரிசர்வ்லாம் வச்சு யூரோஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வாங்கிட்டு வந்தது ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போது அந்த கண்ட்ரி வந்து இப்போ திருப்பி அமெரிக்காவில் போயிட்டு நான் வச்ச தங்கத்தை திருப்பி கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், நீங்கள் கேட்ட பணத்தை கொடுக்குறேன். இப்போது அந்த கண்ட்ரி வந்து கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு நெருக்கடியை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது நான் வச்ச தங்கத்தை இப்போ ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் போயிட்டு ஒரு ஜுவல்லரியை வச்சு வாங்கிட்டு வரேன். இவங்க அந்த ஜுவல்லரி எடுத்து அவசரப்பட்டு விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா வேலை ஏறிக்கிட்டே போகுது. பேங்க் விற்றுட்டாங்க. வேணுங்கும் போது நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல வாங்கிட்டாங்க. விலை இறங்கும், வாங்கும்போது வாங்கி கொடுத்துடலாம் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து யார் அடகு வச்சாரோ அடகு வச்சவர் போய் கேட்குறாரு, அடகு வச்சவர் மீட்க போகிறாரு. ஸோ இது வந்து நம்ம வந்து பண்ணுறதெல்லாம் இங்கே வந்து யூஸ்டு இதுதான் வைக்க முடியுமே தவிர, இந்தியாவில் வந்து இப்போ நீங்கள் கடன் வைக்கிறதுனா தங்க காசை வைக்க முடியாது, கோல்டு பாரை வைக்க முடியாது. ஜென்ரலாக யூஸ் பண்ணுற தங்கத்துக்கு தான் பேங்க்கில் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ கண்ட்ரீஸாக இருந்ததுன்னா, அதாவது ஒரு ஜெர்மனி, ஒரு நெதர்லாண்ட்ஸ், ஃப்ரான்ஸ், அந்த மாதிரி கண்ட்ரியில் போய் வைக்காங்கன்னா அவங்க பாரை கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ அந்த பாரை எடுத்து விற்கிறது ஈஸி தானே, திருப்பி பார் வாங்குறது ஈஸி தானே. இப்போ அவங்க கேட்குறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டிமாண்ட் வந்து ஜாஸ்தி க்ரியேட் ஆகிடுச்சு. இது நடந்தது எல்லாமே ஒரு ஜூலை எண்ட் ஆகஸ்ட் முதல்ல நடந்தது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பர்ச்சேஸ் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ தங்கத்தை பொறுத்த அளவுக்கு அதுக்கு ஒரு எண்ட் யூஸ் அப்படிங்கிறது, அதாவது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்குது. அது வந்து எதுக்குமே நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது, எண்ட் யூஸுங்கிறது கிடையாது. ஆனால் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து இந்த விலை வந்து ஏறிக்கிட்டே போகுது சார் இப்போதைக்கு. ஓகே, ஆர்காட்லேருந்து சிவகுமார், வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம், நான் சிவகுமார், வயது 60. இந்த தங்க நகை வந்து சார் செய்கூலி சேதாரம் என்பது சட்டப்படியானது தானே? அது எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது? ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சவரன் 2 சவரன் வச்சு நம்ம அவசர தேவைக்கு அதை நகையை கொடுத்து அடமானம் வச்சோ வாங்கிடுறோம். இது மாதிரி நம்ம ஆன்லைன் இதில் போட்டுட்டோம்னா அதோடைய பணத்தை வந்து குறிப்பிட்ட அளவில் வாங்க முடிய டைம், இந்த 6 மந்த்ஸு 1 வருஷம் இந்த லாங் டேர்ம் பேஸில் போட்டோம்னா அந்த ஃபண்டை பாண்ட் வாங்கிட்டா அந்த பாண்ட் வந்து நம்மளால் அவசரத்துக்கு உதவி பண்ண மாட்டேங்குது. ஆனால் அவசரத்துக்கு உதவி பண்ண நகையை வந்து நம்ம வந்து அந்த செய்கூலி சேதாரம் எதன் அடிப்படையில் வைக்கப்படுகிறது? அது நாளுக்கு நாள் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு இருக்கு. அது என்ன சட்டப்பூர்வமாக ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கா? இவங்க அந்த பிஐக்கு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. ஒன்று வந்து கோல்டுக்கு வந்து ஸ்டாண்டர்டுங்கிறது டிஃபைன் பண்ணிட்டாங்க. அதாவது 916 அப்படின்னா 22 கேரட்டு, 999 பியூரிட்டி அப்படின்னா 24 கேரட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சர்டிஃபை பண்ணி வாங்குறதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ நீங்கள் சர்டிஃபை பண்ணி வாங்குற ஒவ்வொரு ஜுவல்லரிக்கும் சர்டிஃபிகேஷனோட கொடுங்க அப்படின்றது சொல்லி கேட்கலாம். ரெண்டாவது இவர் கேட்டது வந்து இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு பொருளாக வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பில்லு போட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 3% வந்து நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸு. ஸோ அவர் வந்து ரொம்ப முக்கியமாக அவர் என்ன கேட்குறாருன்னா இந்த செய்கூலி அண்ட் சேதாரம், முதல்ல சேதாரத்தை முடிச்சிடலாம். சேதாரம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஆன்டிக் ஒர்க்கு, அதை வந்து வேலை செய்யும் போது இப்போ ஒருத்தர் வந்து தங்கம் வந்து உருக்கி ஒரு இடத்துல ஒரு பார் மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கம்பி மாதிரி இருக்குது, அதை வந்து நான் மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா அது பொருளை செய்யும் போது கீழே கொஞ்சம் கீழே விழுகுது, அதை வந்து என்னால் மீட் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அது சேதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேதாரம் வந்து 0% கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் துபாயில் வந்து கோல்டு சூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிங்கப்பூர் போனீங்கன்னா அதிர்ஷ்டம் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து மெஷினரி வழியாகவே, இப்போ வந்து நீங்கள் கையில் ஒரு பிரேஸ்லெட் போடுறீங்க, ஒரு மோதிரம் போடுறீங்கன்னா அதுக்கு வந்து சேதாரம் இல்லாமல், அதாவது 0% சேதாரம் இல்லாமல் என்ன கோல்டு வாங்குறீங்களோ அந்த கோல்டு ரேட்டுக்கே கொடுப்பாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக மெஷின் கட்டிங்கில் இருக்கிறதுனால ஒரு சேதாரம் கூட இருக்காது. செய்கூலி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து அதை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஷோரூம் போகிறோம், டி நகரில் ஏகப்பட்ட ஷோரூம் இருக்குது. அப்போ அந்த ஷோரூமுக்கு ஒரு வாடகை கொடுக்கணும், அந்த ஷோரூமுக்கு ஒரு ஏசி போடணும், வர்றவங்களுக்கு ஒரு காஃபி டீ கொடுக்கணும், வர்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மார்ஜின் வச்சு தான் ஆகணும். ஸோ அதனால் செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா ஒரு எஸ்டிமேட் அப்படிங்கிறது போட்டு கேட்கலாம். நீங்கள் ஆன்டிக் ஜுவல்லரி மாதிரி போனீங்கன்னாக்கா சேதாரம் வந்து 20%, 21% கூட வரும். நிறைய கை வேலைப்பாடு இருந்ததுன்னா 20-21% வரும். மிஷின் ஜுவல்லரியாக போனீங்கன்னா
3% 4% வரும். இதே நீங்கள் துபாயில் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அது கம்மியாக 0% கூட இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கைட்லைன்ஸ் இருக்கா, ரூல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டு த பெஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டில் இன்றைக்கி வந்து இவ்வளோதான். ஆனால் ஜிஎஸ்டிக்கு ரூல் இருக்குது. ஜிஎஸ்டிக்கு 3% தான் சார்ஜ் பண்ணணும், பில்லு போட்டு தரணும் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் திருப்பி கொடுத்தா அதுக்கும் ஜிஎஸ்டி கழிச்சு தான் கொடுப்பாங்க. சரி, இப்போ மிஷினில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, அது இந்த அளவுக்கு நல்லா இருக்குமா? அது கண்டிப்பாக நம்ம வந்து கோயம்புத்தூர்லேயே ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கிறார், நம்ம யாரையும் ப்ரொமோட் பண்ண வேண்டாம். கோயம்புத்தூரில் அந்த மாதிரி 0% உள்ள ஒரு பெரிய மேனுஃபேக்சரர் ஒன்றுமே இல்லாமல் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 0% ஜுவல்லரி கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்க பர்ஃபெக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 916 கூட நீங்கள் சர்டிஃபிகேஷன் கூட வாங்கிக்கலாம். சரி, இப்போ துபாயிலேருந்து நான் ஒரு செயின் வாங்கிட்டு வந்தேன்னா அதனுடைய கலர் மாறுது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அளவுக்கு மஞ்சள் கலராக இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது வேறுபாடு இருக்குமா, இல்லை எல்லாமே ஒன்று தானா? 22 கேரட்னு சொல்லி 916ன்னு நீங்கள் போட்டுட்டு அந்த பேக் சைடில் வந்து அதாவது வந்து எம்பளம் மாதிரி சொல்லுவாங்க, BIS ஹால்மார்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அங்கேயும் பார்த்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து கொடுக்கறதுல வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே. ஆனால் இது தனி சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் டைமண்ட் வாங்குறீங்கன்னா அதனுடைய இதை வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சு ஒரு கார்டு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் கோல்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆர்னமெண்ட்டுக்கும் நீங்கள் இப்போ நான் ஒரு மோதிரம் வாங்குகிறேன், ஒரு 10 கிராமுக்கு ஒரு மோதிரம் வாங்குறேன், நல்ல திக்காக ஒரு மோதிரம் வாங்குறேன்னா அதுக்குள்ளே பேக் சைடில் 916 வந்து எம்ப்ளம் பண்ணி கொடுக்கறதுக்கான இது இருக்குது. அப்படி வாங்கினீங்கனாக்கா எந்த விதமான ஒரு பெரிய ப்ராப்ளம் வரதுக்கான இது இல்லை. கலர் ஃபேட் ஆகிறதுங்கிறது வந்து கலருங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லை. 916 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, இப்போ நான் ஏன் கலரை கேட்டேன்னா பார்த்தா தங்க மாதிரி தெரியணும்ல. கரெக்ட். அந்த ஆசை தானே இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து ஜெனரல் என்ன பண்ணுறாங்கன்னா பாலிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சென்னை வெயிலில் வந்து நீங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க, அது வெயில் காலத்தை முடித்த உடனே என்ன பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒரு லெவலுக்கு ஃபேட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு அதை க்ளீனப் பண்ணி திருப்பி போட்டிங்கன்னா கலர் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஏறி கொஞ்சம் பழப்பழன்னு இருக்கும். திருப்பி வந்து மழை காலம் போனதுக்கப்புறம் இருக்கும். ஸோ வருஷத்துக்கு 2 தடவை வந்து கலர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் கலர் பண்ணிங்கன்னா நல்லா. சரி, ஓகே, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சரி, அதே மாதிரி சார் வெள்ளி அதுவும் வந்து 35 ரூபா கூடி வரைக்கும் போச்சு, அப்புறம் குறைஞ்சிது. உங்களுக்கே தெரியும் 400 ரூபா போச்சு. அது திடீர்னு இப்போ வந்து 300க்குள்ளே 250 to 300க்குள்ளே நிற்கிது. அது எதிர்காலத்தில் அது எப்படி போகும்? ஸோ வெள்ளியை பொறுத்த அளவுக்கு எண்ட் யூஸ் இருக்குது. அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து ஒரு சோலார் பவர் இது வைக்கிறோம், அந்த சோலார் பவர் செல்லுக்கு நமக்கு தேவைப்படுது. அப்புறம் காரில் பேட்டரி இருக்குது. ஸோ அந்த பேட்டரி யூஸ்க்காக நமக்கு வந்து கண்டிப்பாக சில்வர் தேவைப்படுது. நம்ம எல்லாருமே வந்து செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த செல்ஃபோனில் உள்ள செமிகண்டக்டருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்து சில்வர் இருக்குது. ஆனால் சில்வரினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் சொன்ன மாதிரி 255 ரூபாய் 275 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். இது வந்து ஒரு கமாடிட்டி ப்ரைஸ், எல்லாத்துக்குமே ஒரு சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை 50% ஏறினதையும் நாங்கள் பார்த்துருக்கோம், 50% இறங்கினதையும் பார்த்துருக்கோம். 50% ஒரு சமயம் விலை இறங்கிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி 100% ஏறினா தான் பழைய ரேட்டுக்கு போக முடியும். அதாவது என்கிட்ட 100 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், வாங்கினது வந்து 50 ரூபாயாக இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பி இந்த 50 100க்கு போகணுன்னா 100% க்ரோத் ரேட் இருக்கணும்னு சொல்கிறோம். சில்வரை பொறுத்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது கண்டிப்பாக. அதே டைமில் ப்ரைஸ் வாலட்டாலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி வந்து சில்வருக்கு தான், கோல்டுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. சரி, அதே மாதிரி சார் எந்த கடையில் நான் நகை வாங்கினோ அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்தா அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த சீலை பார்க்குறாங்க, நம்ம கடை சீல் தான் அப்படின்னா அதை அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் நான் வேறு கடைக்கு போனேன்னா அந்த ரேட்டுக்கு அவங்க தரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அடிப்படையில் அப்படிங்கிறது ஒன்று. இல்லை ஒருவேளை உருப்படியாக வாங்கினா நம்ம கடை இதுதான், மெருகு மட்டும் போட்டு வித்தரலாம் புதுசாக வர்றவங்களுக்கு அப்படின்னு அவங்க நினச்சி அதை பண்ணுவாங்களா? இல்லை வந்து எல்லாமே 916 தான், அப்போ மார்க்கெட்டில் நீங்கள் கொடுக்குற ரேட்டு தான் அவரும் கொடுக்கணும், 2 பேரும் ஒன்றா தான் செஞ்சுருக்கீங்க, ஐ மீன் அந்த குவாலிட்டியில் ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படின்னா ஏன் இது நடக்குது? கண்டிப்பாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டி நகரில் ஒரு ஜுவல்லரி ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் கொடுக்குறக்கூடிய காயின் 4 கிராம் காயின், அரை சவரன் காயின்லேயோ இல்லை 1 கிராம் காயின்லேயோ வந்து டை சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். டை போடும் போது என்னுடைய கம்பெனியினுடைய விளம்பரத்தையும் போட்டுட்டு அதில் பியூரிட்டியும் 999 பியூரிட்டி இல்லைனா 916 பியூரிட்டின்னு போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்ததே நீங்கள் கொண்டாந்து திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்ன அதே வேர்டு தான், என்னால் அதை ஈஸியாக
ரீசைக்கிள் பண்ண முடியும். அதாவது என்னென்னா வெறும் கலர் மட்டும் அந்த தூசி மட்டும் அழகெல்லாம் எடுத்துகிட்டு புது டப்பா மட்டும் போட்டோன்னா என்னால் ஈஸியாக அதை வித்துற முடியும். ஸோ அப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் அந்த லோகோ போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் பக்கத்து என்னோட காம்படிட்டருக்கு, அதாவது ஒரு 4 கடை தள்ளி இருக்கிற காம்படிட்டரில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க. இப்போ 4 கடை கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அவர் கொண்டு போய் விற்க முடியுமா? ஏன்னா அவருடைய பிராண்டை விற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இதை உடனே இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உருக்குவாங்க. ஸோ உருக்கி அதை எடுக்கும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக 1% 2% வேஸ்டேஜ் வந்து போகும், அந்த அச்சில் போகும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா 10% வரைக்கும் கூட, அதாவது 10%, அதாவது நீங்கள் 4 கிராம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு 3.6 கிராமுக்குள்ள காசு தான் கொடுப்பாங்களே தவிர 4 கிராமுக்குள்ள காசு கொடுக்க மாட்டாங்க. காயினாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அதனால் அதே கடையாக இருந்ததுன்னா உங்களுக்கு பெட்டர்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் லோன் வாங்குறேன் சார், பேங்க்கில் போய் லோன் வாங்குறேன். ஆனால் தங்க விலை உயரும்போது எனக்கு அதிக கடன் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இப்போ நான் 60,000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லோன் வச்சுருக்கேன், வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு சவரனுக்கு 60,000 தராங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் இந்த வருஷம் போகும்போது கோல்டோட ரேட்டில் நிறையா மாற்றம் இருக்குது. அது 60லேருந்து 120 ஆயிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 50,000லேருந்து 1 லட்சம் ஆயிடுச்சு. ஆனால் நான் பேங்க்குக்கு போனால் அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே பேங்க்கில் இருக்கிறவர் வந்து 60,000மா இப்போ 75 தருவோம், அதிகபட்சம் 70 தருவோம் அப்படின்னு. இதில் இருக்கிறது வந்து அதில் இம்பேக்டாக ஆக மாட்டேங்குது, ஏன்? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னாக்க தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தாலி செய்யும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த தங்கத்தோட கொஞ்சம் பித்தளையும் சேர்ப்பாங்க. கொஞ்சம் வந்து மற்ற இதையும் வந்து சில்வர் கூட சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அந்த தாலி பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில ஊரில் போனீங்கன்னா கழுத்தூர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அதனுடைய தங்கத்தினுடைய இது பார்த்திங்கன்னா 22 கேரட் இருக்காது, 18 கேரட்டாக இருக்கலாம், 17 கேரட்டாக இருக்கலாம். இப்போ நான் பேங்க்கில் போய் ஒரு சாமானை கொடுத்து எனக்கு வந்து லோன் வேணும்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எல்லாத்தையும் உருக்கி அதில் ஆக்சுவல் எவ்வளோ தங்கம் இருக்குன்னு எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பொருளை வச்சு வாங்கிட்டு வரீங்க, நீங்கள் திருப்பி நகையை எடுத்து மீட்டிட்டு போயிடுவீங்க. ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் போய் எடுக்கிறீங்கன்னா ஆசாரின்னு ஒருத்தர் இருப்பார். ஆமாம். ஸோ அந்த ஆசாரி என்ன பண்ணுவார்னா டக்குன்னு செக் பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார் இதில் வந்து இந்த அளவுக்கு தங்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கொடுக்குற ஒவ்வொரு கிராமும் ஒன்று 24 கேரட் தங்கமும் கிடையாது, 22 கேரட் தங்கமும் கிடையாது. நீங்கள் அதை வந்து ஒரு பொருளாக செஞ்சுருக்கீங்க. நீங்கள் அதுவும் பழசாக செஞ்ச பொருளாக இருந்ததுன்னா, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பொருளாக இருந்ததுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இந்த 60,000 65,000 தான் வரும். ஸோ புதுசாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த நிறைய இருக்கிற தாலிலாம் போட்டிருக்குது. இப்போ வெறுமனே செயின், மோதிரம், பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி வைக்கும்போதும் அதே நிலைமை தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிலைமை இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் வேணால் கொடுக்கலாம். ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அதாவது லாஸ்ட் ஒரு 1.5 years 2 years வந்து RBI வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தை வச்சுட்டு நீங்கள் அப்படியே வெறும் வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டே வந்தால் போதும், திருப்பி வச்சிடணும், அப்படியே ரெனியூ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 10 year எடுக்கிறீங்க, அதாவது 12 மாதம் சொல்லி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 12 மாதம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த தங்கத்தை வெளியில் எடுத்துடணும் அந்த பேங்க்லேருந்து. எடுத்துட்டு நீங்கள் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக தான் பிளட்ஜ் பண்ணணும். இதனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் அந்த முதல்ல சொன்ன மாதிரி காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, இது திருப்புறீங்க. ஸோ நான் ஒரு சமயம் நீங்கள் திருப்புறீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கை பொறுத்தளவுக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்கு, ப்ரைவேட் செக்டர் பேங்க்குன்னு 2 இருக்குது. ஸோ இந்த நீங்கள் உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு கடன் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஸ்மால் லெவலில் ஒரு மீடியம் லெவலில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட், லோன் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வட்டியும் கூட இருக்குது, கண்டிப்பாக வட்டி. ஸோ அதாவது வந்து உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்று தான். ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் ₹1 நாணயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க லைஃப்பில் அப்படின்னீங்கன்னா அதில் வெறும் எனக்கு தலை மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. பூ அப்படிங்கிறது சேர்ந்து வர மாதிரி தான் இருக்கும். ஒன்று கன்வீனியன்ஸ் பார்க்கணும், இல்லை ப்ரைஸ் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் பண்ண முடியும். சரி, இப்போ 2 லட்சம் அதுக்கு வருவோம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது தங்கம் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு போயிடும்னு சொன்னாங்க. இப்போ 8 மாதம் கிட்டத்தட்ட முடிய போகுது, இன்னும் 4 மாதம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 1.5 லட்சம் வரைக்குமாவது போகுமா, இல்லை எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அதாவது அடுத்த வாரம், இன்னொரு 3 வாரம் 4 வாரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி இப்போ கடைசியாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த ஒரு, அதாவது யூரோப் நாடுகளில் உள்ள ஒரு நாடு வந்து எனக்கு வந்து ஒரு 5 டன் கொடுங்க 10 டன் கொடுங்கன்னு போய் கேட்டதுனால இந்த ஒரு 15% ஹைக் இருந்தது. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இடைக்கால தேர்தல்னு சொல்கிறாங்க.
அந்த இடைக்கால தேர்தல் வந்து வர்ற டிசம்பருக்குள்ளே அவருக்கு இன்னொரு 80 நாள் 60 நாளில் வரப்போகிறது. அப்படி வரும்போது ஒரு அளவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுனாக்க கண்டிப்பாக தங்கத்தினுடைய விலை இதே லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆச்சு, அதாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்ன 1,50,000 வந்து கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 2 லட்சம் போகுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது 100 அடிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் ப்ராபபிலிட்டி கிடையவே கிடையாது. ஸோ ஷார்ட் டேர்மில் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க குறைந்தது இப்போ இருக்கிற ஒரு 30,000 மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஷார்ட் டேர்மில் ஷார்ட் டேர்மில் போகிறது. அப்போ இன்வெஸ்டாராக நான் அதில் பணம் போடுறது சரியாக இருக்குமா? ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து இப்போ எங்ககிட்ட வரவங்ககிட்டலாம் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் போய் காயினாக வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா ஜிஎஸ்டி கொடுக்கணும், டை சார்ஜஸ் கொடுக்கணும், பில்லு வாங்கணும், வீட்டில் கொண்டு வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே காயினோட போயிடும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு அருமையான தீர்வு வந்து ஒன்று டிமேட் அக்கௌண்ட் வழியாக, ஒன்று கோல்டு ETF வாங்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது வாங்கிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட்லாம் இல்லை, என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒரு டாப் அட்லீஸ்ட் 15 அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு ETF பேஸ்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு FOF அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 2 வருஷம் உங்களால் ஹோல்டு பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக 12.5% மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மாதத்துக்கு ஒரு சின்ன அலோகேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது, அவங்களுக்கு நான் நகை போடணும் அப்படின்னா 10% வரைக்கும் நீங்கள் கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அதில் வந்து ETF மாதிரி நீங்கள் மாதம் கூட போடலாம், வாரம் கூட போடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான மெத்தட். அப்படி இல்லை எனக்கு தேவையில்லை, தங்கம் தேவையில்லை, என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா 5% கோல்டு 5% சில்வர் வச்சுக்கலாம். இது எதுவுமே அவருக்கு பண்ண தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ புதுசாக மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டு மேனேஜரே வந்து என்ன பண்ணுவார்னா அந்த டைமுக்கு ப்ரைஸிங் தகுந்த மாதிரி கோல்டு சில்வர் எது வேணால் எடுத்து பண்ணுறோம். சரி, ஒன்றே இருக்காங்க சார், பேசிடுவோம். சதீஷ் சென்னையிலேருந்து. வணக்கம், கேள்வி கேள். வணக்கம் சார். எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இப்போ நார்மலாக வந்து கோல்டு ஆப் மூலிமா தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஆனால் வந்து நான் வந்து இந்த இதுவும் பண்ணுறேன், இந்த ஐயூரா கோல்டு இருக்குல்ல, அந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து ஷோரூமில் போயிட்டு அங்கேயும் அதே மாதிரி கோல்டு சிட் போட்டு நான் சேவிங் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சார் சொன்னாரே, இப்போது அது பேர் என்ன சொல்கிறது, கோல்டு ETF சொல்கிறீங்களா, இந்த மாதிரி இது வாங்கி பண்ணுறது என்ன சொல்கிறது? சரி, நிறைய கொஸ்டின் கேட்குறேன். அவர் கேட்டதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து இந்த ஆப் பேஸ்ட் இன்வெஸ்டிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி 1.5 வருடத்திற்கு முன்னாடி கூட ஆப் பேஸ்ட் இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபோன்பேயில் இருந்தது, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கோல்டு வாங்கலாம் அப்படின்னு இருந்தது. ஸோ RBI வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வருட காலத்துக்குள்ளே என்ன சொன்னாங்கன்னாக்க, நீங்கள் இந்த மாதிரி ஆப் மூலமாக தங்கம் வாங்கினீங்கன்னா ரிஸ்க் வந்து உங்களை சேர்ந்ததுன்ட்டாங்க. நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஏன்னா தங்கம் இருக்கா தங்கம் இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்படின்னா அப்போ அது அங்கீகரிக்கப்படலை. அதான் ஆப் மூலமாக வாங்கினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் லேயர்ஸ் இருப்பாங்க. எங்களுக்கு நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணல, நாங்கள் அதை மானிட்டர் பண்ண. இப்போ மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்திய அரசாங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்னு சொல்கிறோம். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க. அதுக்கு கீழே செபி வருது. செபிக்கு கீழே அதே மாதிரி வந்து ஆம்ஃபின்னு ஒன்று வருது. அதுக்கப்புறம் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வருது. அப்போது இந்திய அரசாங்கம் வந்து இந்த 84 லட்சம் கோடி 85 லட்சம் கோடியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் இந்த ஆப் மூலமாக பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ ஒரு ரிஸ்க் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோல்டு வாயின் வந்து வீட்டில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பொண்ணு வந்து இன்னொரு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆக போகுது, இல்லை தை மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னீங்கன்னா அப்போ அந்த டைமில் போய் நீங்கள் ETF போட்டு மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்த வருஷம் வருதுன்னா நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த 10 மாத சிட்டு 11 மாத சிட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்து பெரிய நிறுவனங்களும் கொடுக்குறாங்க, சின்ன நிறுவனங்களும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சிட்டில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த செய்கூலி சேதாரம் பற்றி நம்ம பேசும்போது ஒரு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க, ஒரு 50% டிஸ்கவுண்ட்டு. அதே மாதிரி ரேட்டை லாக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா,
உங்களுடைய பொண்ணுடைய கல்யாணம் வருது அடுத்த வருஷம் வருதுன்னா கண்டிப்பாக சிட்டு வழியாக போடுறது நல்லதுன்னு சொல்லுவேன். அடுத்ததாக சென்னையிலிருந்து பாலசுப்ரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம், கேள்வி கேள். வணக்கம் சார், என் பேர் பாலசுப்ரமணியன். சொல்லுங்க. என்னோட வைஃபுக்கு ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி ஒரு அமௌண்ட் ஷேர் வரப்போறது, அது எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்ட்லையா, கோல்டுலையா, எப்படி பண்ணலாம்? ஓகே. ஸோ ஒரு ஆன்செஸ்டர் கிட்டேருந்து நம்மக்கிட்ட பணம் வருதுன்னா 2 விதத்தில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஷாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக வரக்கூடிய, அதாவது பேங்க் வழியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தர் கேஷாக வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாமினல் அமௌண்ட்டாக இருந்ததுன்னா பேங்க்கில் போட்டுடலாம். 50,000 ரூபாய் தான் வந்திருக்கு, 20,000 ரூபாய் வந்திருக்கு, 1,00,000 ரூபாய் தான் வந்திருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி வழியாக வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்க்கில் போட்டுடலாம். இரண்டாவது அவர் கேட்ட கேள்வி வந்து எதில் போடணும், மியூச்சுவல் ஃபண்டில் போடணுமா கோல்டில் போடணுமா அப்படின்னு. ஜென்ரலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு ஆன்செஸ்டர் கிட்ட தான் வந்தது வந்து உங்களுடைய பேரம்பேத்திக்கு உங்களுடைய பையனுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அசட் அலோகேஷன் சொல்லுவோம். அசட் அலோகேஷனில் என்ன பண்ணலான்னா சார் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு 10%லேருந்து 15% வரைக்கும் கூட கோல்டில் அலோகேஷன் கொடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற 80% 85% வந்து என்ன பண்ணலான்னா ஒன்று கவர்மெண்ட் பாண்டில் ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம். ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னா கவர்மெண்ட் பாண்டில் கொஞ்சம் போடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னாக்க ஈக்விட்டி மார்க்கெட்டில் கொஞ்சம் போடலாம். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு இது மேலே போகும்போது இன்னொன்று வந்து அவருக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஒரு 10% 11% அவரை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மல்டி அசட்டாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது. ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. இது மாதிரியான கேள்வி எல்லாருக்கும் இருக்குது சார். ஒரு தரப்பு சொல்கிறாங்க தங்கம் இல்லைனா மார்க்கெட், அனதர் ஆப்ஷன் மார்க்கெட் தான் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கணுமா இல்லை வேறு எல்லாம் நிறைய ஏரியா இருக்குது அப்படின்னு? நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு கோர் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க, சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கோர்னாக்கா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, அது வந்து ஒரு பர்சனல் அசெட்டு. அது வந்து நான் எதுவுமே விற்கவே மாட்டேன். அப்போ வந்து அதில் வந்து ஒரு வீடு இருக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தங்கம் வேணும் அப்படின்னா ஒய்ஃப் யூஸ் பண்ணக்கூடிய தங்கம், நம்மளுடைய டாட்டர்ஸ் பொண்ணுங்க யூஸ் பண்ணக்கூடிய தங்கம், அதெல்லாம் வந்து அதில் இருக்கணும். ஒரு கார் அப்படின்னா அந்த கார் இருக்கணும். அதே மாதிரி ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவும் கோர் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணவே கூடாது. இது மேலே போகுது 5 வருஷத்துக்கு கூட ரியல் எஸ்டேட் மேலேயே போகாமல் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையப்படக்கூடாது. சொந்த ஊரில் ஒரு வீடு இருக்கும், அதை வந்து நீங்கள் விற்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து கோர் போர்ட்ஃபோலியோ. இது வந்து 70% இருக்கலாம், 80% இருக்கலாம். அப்போது சேட்டலைட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம். இந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்கிட்ட கேஷில் கூட உட்காந்துக்கலாம். கேஷில் ஏன் உட்காந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3லேருந்து 4 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் வந்து அசட் அலோகேஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த டைமில் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் டு ஈக்விட்டி ஏர்னிங்ஸ் சொல்லுவோம், பிஇன்னு சொல்லுவோம், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்குக்கு, எஸ்பெஷலி அந்த நிஃப்டி 50 சொல்கிறோம், அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20.4 20.5 லாங் டேர்ம் ஆவரேஜில் இருக்குது. ஸோ இன்னொரு டேர்ன் அரவுண்ட் வந்ததுனாக்க எல்லாம் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட் வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் வந்து லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கனாக்க ஏப்ரல், மே அண்டு ஜூன் இந்த ஒரு குவார்ட்டரில் உள்ள ஏர்னிங்ஸ் வந்து ஸ்மால் கேப்லையும் மைக்ரோ கேப்லையும் பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே க்ரோத் கொடுத்துருக்காங்க ஏர்னிங்ஸ் மட்டுமே. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏர்னிங்ஸ் மொமெண்டம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சந்தை வந்து நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி சார், இன்னொரு விஷயம் சார், இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் வர்றதை நம்ம பார்க்குறோம், எல்லாத்துக்கும் வருது. அரசியல் கட்சிகளும் கொடுக்குறாங்க, பிற அமைப்புகள், நடிகர்கள், இப்படி எல்லோரும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அதில் சேல்ஸும் நடக்குது. இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கினேன், அது சோப்போ ஹேர் ஆயிலோ வாட் எவர் இட் இஸ், வியாபாரமும் நடக்குது. அது வந்து இப்போ சமீபமாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த ஏரியாலன்னா நீங்கள் இந்த ஷேரை வாங்கினா நல்ல அதிக விலை கிடைக்கும், இந்த இதில் நீங்கள் ஃபண்டை வந்து போட்டிங்கன்னா அதிக விலை கிடைக்கும் அப்படின்னு அந்த ஷேரு, அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களும் நிறைய ரீல்ஸாக வருது. அதை நம்பி நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி போகும்போது எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்ன மாதிரி நடக்கிறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கம்பெனிகள் தங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்காக, அதாவது ஷேரை வந்து அதிகமாக போக வைக்கிறதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக இதை பரப்புகிறாங்கன்னு ஒரு புகார் வந்து சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு இருக்குது, நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரை நம்பலாம் அப்படின்னா
அதற்கான டிக் மார்க்லாம் என்ன இருக்கலாம்? ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து 100க்கு 85 பேர் மேலே இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க வந்து பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரியல் எஸ்டேட்டில் கூட நடக்கலாம். ரியல் எஸ்டேட்டில் என்ன பண்ணலான்னா, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த யூடியூப் சேனலில் என்கிட்ட வந்து ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் நான் ரியல் எஸ்டேட் பேஸ் டிப்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட ஒரு ஃப்ளாட் ப்ரொமோட்டர் வராரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் உங்களுக்கு ஒரு கார்னர் பிளாட் 1800 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய சேனலில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த பிளாட் இந்த விலைக்கு கம்மியாக கிடைக்குது, ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார்னா அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அவரை வந்து ஒரு 5 வருஷமாக, அதாவது கோவிடுக்கு அப்புறம் எல்லோரும் வீட்டில் இருந்தோம். வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, மொபைல் ஃபோன் தான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ தான் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சிங் கம்யூனிட்டி வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, அதாவது ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் சரி, ஷேர் வாங்கினாலும் சரி, கோல்டு வாங்கினாலும் சரி, ரியல் எஸ்டேட் வாங்கினாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து டிப்ஸ் பேஸ் பண்ணி வாங்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு 2 நிமிஷம் சொல்கிறாங்கன்னு சொல்லி வாங்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் சொன்னால். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் முதல்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக சரியானதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கு என்ன ஒரு செக்லிஸ்ட். இப்போ வந்து நீங்கள் ஷேரை பற்றி சொன்னீங்க. இப்போ அந்த ஷேரை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னாருனா, அவர் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்டா, செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்டா, இல்லை செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா, அவர்கிட்ட செபி ரெஜிஸ்டர்ட். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குறோன்னா, எங்களுக்கு வந்து ஆம்ஃபின்னு ஒரு பாடி இருக்குது, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு. அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ஏஆர்என் நம்பர்னு ஒன்று கொடுக்குறாங்க, அதாவது ஆம்ஃபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பப்ளிஷ் பண்ணால் கூட கீழே வந்து ஏஆர்என் நம்பர் போட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்றது சொல்கிறோம். ஸோ அதனால் அவசரப்பட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை போட்டுறாதீங்க. சரி, ஒரு நேர் இருக்காங்க, பேசிடுவோம். சுகுணா சென்னையிலேருந்து. வணக்கம், உன் கேள்வி கேள். இணைப்பில் இருக்கிறீங்க, டிவி பார்க்க வேண்டாம். சுகுணா. சரி, அடுத்த நேயர் திருவள்ளூர்லேருந்து சத்யா. வணக்கம், உன் கேள்வி கேள். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ எங்ககிட்ட கேஷ் வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் இருக்கு சார். சரி, அது நாங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாங்களா? 4 லட்சம் ரூபாய். சரி, கோல்ட் வந்து கோல்டா வாங்கணும். எனக்கு வந்து இந்த சொந்த இதுவெல்லாம் தெரியாது, ஆன்லைன்ல இது பண்றதெல்லாம் எதுவும் தெரியாது. ஸ்ட்ரைட்டா கோல்டு வாங்கணும். நகை கடைக்கு போய் வாங்கலாமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக. அவங்களுடைய ஏஜ் என்னன்றது நமக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்க, கல்யாணம் பண்ணுறக்கூடிய இது இருக்கா, அதே மாதிரி அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக பண்ணுறாங்களா. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, 5th வெட்டிங் ஆனிவர்சரி வருது, இல்லை ஒரு 10th வெட்டிங் ஆனிவர்சரி வருது, அதனால் எனக்கு இந்த 4 லட்சம் ரூபா இருக்குன்னா, அண்ட் எனக்கு தங்கம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜுவல்லரி, அது எந்த ஜுவல்லரி ஷாப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் வந்து பார்த்து வாங்கிக்கிறது. ஏன்னா அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு இருக்கிறது ஒரு லைஃப் டைம் தான். அந்த லைஃப் டைமில் ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணணும். அண்ட் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொண்டு போய் ஆன்லைனில் போட்டு அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தெரியாதுன்ட்டாங்க அவங்க, தெரியாதுன்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜுவல்லரில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இல்லை, எனக்கு நாலேஜ்லாம் இருக்குது, எனக்கு இப்போ தேவை கிடையாது, என்னோட பொண்ணு வந்து இப்போ 2வது தான் படிக்கிறா, 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாள், அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் வந்து இன்னொரு 18 வருஷம் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, 18 வருஷத்துக்குள்ள குழந்தைக்கு நீங்கள் இப்போயே போய் செயின் வாங்கி வச்சிங்கன்னா, அதனுடைய டிசைனும் அதனுடைய மாடலும் 18 வருஷம் கழித்து இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் வாங்கும் போது ஒரு கிராம் கொடுத்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வரீங்க ஒரு பொருளை, நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 90% தான் வந்து தேவை. இன்னொரு கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை அழிச்சிட்டு மச்சுன்னு சொல்லுவான், எல்லாத்தையும் பார்த்துட்டு 90% உள்ளதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி எண்ட் யூஸாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வாங்கி யூஸ் பண்ணிடுங்க. 10 வருஷம் கழித்து தான் வருது, 15 வருஷம் கழித்து தான் வருதுன்னா கற்றுக்கிட்ட ஒரு முனைவரை போய் கேட்கலாமே, ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை போய் கேட்கலாமே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ 4 லட்ச ரூபா கேஷ் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெபாசிட் பண்ணிவிட்டு பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணி பேன் கார்டு கொடுத்து டெபாசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி, நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த நேயர் பெங்களூர்லேருந்து சுப்பிரமணி. வணக்கம், உன் கேள்வி கேளு. நான் வந்து காக்கா சுப்பிரமணி, பெங்களூருக்கு இருக்கேன். ஹலோ, சொல்லுங்க, இணைப்பில் இருக்கிறீங்க சார். எனக்கு வயசு 75. சரி,
என் வயசு 75. எனக்கு ஒரு எதனா இன்கம் வர்ற இது ஒரு 5 லட்சம் போட்டால் எதனா இன்கம் வர்றது எதனா ஐடியா சொல்லுங்க. சரி. ஸோ ஜென்ரலாக வந்து ஒருத்தருக்கு 75 வயசு இருக்குது, எனக்கு 5 லட்சம் தான் இருக்குன்னா, நான் ஜென்ரலாக சொல்கிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அது போஸ்ட் ஆஃபீஸில் தான் போய் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கூட போய் பண்ணலாம். 8.2% வரும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கொடுத்துருவாங்க. 5 வருஷத்துக்கு வந்து அது கேரண்டீடாக வரும். அது வந்து சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அண்டு வந்து அவருக்கு பீரியடிக்கில் ரெண்ட்டுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன், வட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதுதான் அவருக்கு என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன் சார். சரி, நன்றி சார். நம்ம இப்போ தங்கத்தை பற்றி பேசுகிறோம். அதே மாதிரி வெள்ளி வந்து சாமானாக வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி செமிகண்டக்டர் அதுக்கெல்லாம் போக வெள்ளியவே ஒரு பாத்திரமாக வாங்குறவங்க, டம்ளராக வாங்குறவங்க இதெல்லாம் இருக்குது. இப்போ தங்கத்தை திருப்பி கொடுக்கும்போது சம் பர்சன்ட் வந்து நஷ்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வெள்ளிக்கும் அப்படி தான் இருக்குமா? எந்த அளவு தங்கத்தை விட அதிகமான கழிவுகள் போயிடுமா, இல்லை ஓரளவு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஜென்ரலாக வந்து இப்போ நான் என்னுடைய இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து பாராக வாங்குறாங்க. ஓகே. பார்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாலாம் இருக்காது. அது உருக்கி வச்சிருக்கிற பார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். அந்த மாதிரி பாராக வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள், அதாவது நான் தட்டாக வாங்குகிறேன், டம்ளராக வாங்குகிறேன், கிண்ணமாக வாங்குகிறேன், அதை வந்து பண்ணணும், விளக்காக வாங்குகிறேன் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வராது. அண்டு ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. நீங்கள் ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக எப்படி தங்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 90% தான் வருமோ, சில்வர்லேயும் அதே மாதிரி 90% தான். பழசு தான் அதாவது காரை வந்து நீங்கள் ஒரு புது காரை ஷோரூம்லேருந்து வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய தேய்மானம் வந்து 25%, 20% 25% ஒரே நாளில். ஏன்னா நீங்கள் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கிட்டு வெளில இறக்குனதுக்கப்புறம் அதை மறுநாள் அன்றைக்கி காலையில் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 8 லட்சத்துக்கு தான் போகும். செகண்ட் ஹேண்டு தான். அது செகண்ட் ஹேண்டு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஓனருக்கு மட்டும்தான் ஜென்ரலாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, வாங்கும்போது உங்களுக்கு நீங்கள் எல்லா விதமான லோடிங்கோடு சேர்த்து கொடுத்து வாங்குவீங்க. திருப்பி கொடுக்கும்போது இந்த எல்லா லோடிங்கும் போச்சுன்னா கண்டிப்பாக 10-15% கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும் சார். ஓகே, சரி சார். இப்போ தங்கம் வேண்டாம், வெள்ளி வேண்டாம், ரியல் எஸ்டேட் போகலாமா? ரியல் எஸ்டேட் பார்க்கலாம். இல்லை, அது லாபகரமாக இருக்குமா? எதிர்காலம் எப்படின்னு கேட்க. கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட்டை உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு என்ன இருக்கோ அதுதான் இருக்குது. ஒரு சில நாடுகள், அதாவது வந்து ஒரு நெதர்லாண்ட்ஸ் போன்ற நாடு, சிங்கப்பூர் உள்ள மாதிரி நாடு, துபாய் மாதிரி உள்ள நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க, கத்தார்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கடல்லிருந்து லேண்டை மீட் எடுக்கிறாங்க, கொஞ்சம் போல் எடுக்கிறாங்க. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து என்றைக்குமே வந்து ஒரு அருமையான அசட் தான். ஆனால் நீங்கள் நிலத்தில் போடுறதுக்கு வந்து இப்போது ஒரு ஷேர் மார்க்கெட் வாங்குறீங்கன்னா யார் விற்கிறா, யார் வாங்குறா, என்ன விலை அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். தங்கத்தை பொறுத்த அளவுக்கு டெய்லி இப்போ வந்து உங்களுக்கு ரேட் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த நிலத்தை பொறுத்த அளவுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கேள்வி கேட்பாங்க. அது கார்னர் பிளாட்டா, வாஸ்து உள்ள பிளாட்டா, ட்ரையாங்குலர் பிளாட்டா, ரோடு விட்த்து எப்படி இருக்குது, அதுக்கு 120 வருஷத்துக்கு உள்ள டாக்குமெண்டேஷன் இருக்கா, 14-15 வருஷத்துக்கு ஈசி இருக்கா, பட்டா இருக்கா, சிட்டா இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு 3 ஓனருக்கு முன்னாடி உள்ளவருக்கு ஒரே ஒரு சம்சாரமா, இல்லை அவருக்கு 2 சம்சாரமா, இல்லை அவருக்கு 4 குழந்தைங்களா 3 குழந்தைங்களா, 3 குழந்தைங்க கையெழுத்து போட்டு கொடுத்து இன்னொரு குழந்தை கையெழுத்து போடாமல் இருக்கா, அப்புறம் விடுதலை பத்திரம் இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் நாமினி இருக்கா இல்லையா, இந்த பத்திரங்கள்லாம் ஒழுங்காக இருக்கா, எந்த வில்லங்கமும் இருக்கக்கூடாது. இந்த ரியல் எஸ்டேட் பொறுத்த அளவுக்கு வாங்குறது. ஆனால் ரியல் எஸ்டேட்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன், டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பொறுத்த இருக்காங்க. பேசுகிறோம். ஷீலா மதுரையிலேருந்து. வணக்கம், கேள்வி கேளு. வணக்கம் சார். சார்கிட்ட பேசணும், செந்தில் சார்கிட்ட பேசணும். கேள்வி, எங்களோட சாருக்கு 62 ஏஜ் ஆயிடுச்சு. கேஸா வச்சிருக்கோம், 20 லட்சம் கேஸா வச்சிருக்கோம். எங்களுக்கு இன்கம் வரணும், சேஃப்டியாவும் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்களேன். அதாவது வருமானமும் வரணும், பாதுகாப்பாகவும் இருக்கணும். ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரிம்மா. உங்கள் வயசு? வயசு 57 சார். எனக்கு 57, சாருக்கு 62 வயசு, 62. சரி. நான் இப்போ இவங்க இந்த 57 வயசு, எனக்கு சேஃப்டியும் வேணும், பணமும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னா ஒரு மாதிரி 70-20-10 அப்படின்னு ஒரு 3 போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த 70% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து ஜென்ரலாக வந்து 57 வயசில் இருக்கிறவங்களுக்கு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்து செட் ஆகாது.
அன்லெஸ் அவங்க வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சு அவங்கள வேலையை விட்டு தூக்கி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி 70% கொண்டு போய் அவங்க என்ன பண்ணலாம்னா போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வரதுக்கான ஆப்ஷன் இல்லை. அப்படி இல்லைன்னா அந்த 70% வந்து ஆர்பிஐ பாண்ட், எனக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு சொன்னதுனால ஆர்பிஐ பாண்ட் வந்து ஒரு அருமையான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20% வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட்டான ஒரு ஸ்கீம்னு சொல்லுவோம். ஹைப்ரிட்னா என்ன அர்த்தம்னாக்க ஒரு 60-70% வந்து டெட்டில் இருக்கும், 30% வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அந்த ஈக்விட்டி மார்க்கெட் வந்து இவங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்காது. ஆனால் வந்து என்ன ஆகும்னா லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை விட 1% 2% கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஈக்விட்டி காம்பனண்ட் ரொம்ப ரொம்ப கடைசியாக சொன்ன அந்த ஒரு 10% சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 10% வந்து என்ன பண்ணலாம்னா கோல்டு, சில்வர் இந்த மாதிரி உள்ளதில் 5% வந்து எல்லாமே வந்து நீங்கள் முதல்ல ஆர்பிஐக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஆர்பிஐட்டு போகணுமே தவிர மற்ற ரெண்டும் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவே பண்ணிடலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் தூத்துக்குடியிலேருந்து பாலா. வணக்கம், கேள்வி கேளு. சார் வணக்கம் சார். இந்த என்பிஎஸ் சுரக்ஷா சார் சின்ன பையங்களுக்கு பிள்ளைகளுக்கு போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி கேட்கணும். என்ன பிளான் கேட்குறீங்க? என்பிஎஸ் இருக்குல்ல சார். ஓகே, பென்ஷன் ஸ்கீமில் என்பிஎஸ் சொல்லுவோம்ல சார். ஆமாம். அதில் வந்து பெரிய அளவுக்கு பண்ணுறது ஒன்று இருக்குது. அப்புறம் சின்ன பசங்க போட்டுட்டு ஒரு 18 வயசு வரைக்கும் 22 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. சரி, அதில் இன்வெஸ்ட் அதாவது இப்ப மாசம் என்பிஎஸ் இதுல வந்து மினிமம் வருஷத்துக்கு 1000 ரூபாய் போடணும்னு இருக்குது. சின்ன பசங்க இதுலயும் அதே மாதிரி தானா, இல்ல ஒரு இடம் லம்சம் மாதிரி 1 lakh போட்டுட்டு அப்படியே விட்டுலாமா அப்படிங்கறதுக்காக கேக்குறேன். ஸோ இப்போ வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடிலாம் வந்து பென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நம்மளுடைய அப்பா தாத்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணாங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க, காலேஜில் ஒர்க் பண்ணாங்க, டீச்சராக இருந்தாங்க, அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணாங்கன்னா பென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ரிட்டையர் ஆன பிறகு இப்போவும் கொடுத்துட்டே இருக்காங்க பென்ஷன். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு பென்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பென்ஷன் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னாக்கா இந்த காஸ்ட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. காஸ்ட்டை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணியிருக்காங்க. அது 20 பைசா 15 பைசா 10 பைசாவில் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து என்ன கேட்குறாருன்னா இப்போ அடல்ட்டுக்கு வந்து பென்ஷன் இருக்குது. ஜென்ரலாக வந்து நான் ஒரு இடத்துல பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா என்பிஎஸ்ல Tier 1 Tier 2 இருக்குது. அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா என்னோடய குழந்தைக்கும் வந்து இப்போ என்பிஎஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இன்னும் வந்து ஒரு வல்லரசான ஒரு நாடு ஆகலை. அதாவது இன்னும் வந்து நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியாக தான் இருக்கோமே தவிர டெவலப்டு கண்ட்ரியாக ஒரு அமெரிக்கா மாதிரியாவோ இல்லைனா ஒரு ஜப்பான் மாதிரியாவோ ஒரு டெவலப்ட் கண்ட்ரி ஆகலை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஆப்ஷனே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு நிஃப்டி 500 எடுக்கிறீங்க, ஒரு நிஃப்டியில் மிட் கேப் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த என்பிஎஸ்ஸை விட இது நல்லா கொடுக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு லிக்விடிட்டியும் கிடைக்கும். ஆனால் என்பிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன்ல போய்ட்டு உங்களால் லிக்விடிட்டி கிடைக்காது. மினிமம் இதில் எப்படி 1000 ரூபா போடுறீங்களோ இண்டெக்ஸ் ஃபண்டில் உங்களால் 1000 ரூபா போட முடியும். ஸோ அதனால் எனக்கு விஷயம் தெரியும், எப்படி பண்ணணும், எனக்கு கார் வாங்க மட்டும் தெரியாது, காரை எப்படி ஓட்டணும்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த சைடு வாங்க. கார் ஓட்டவே தெரியாது அப்படின்னீங்கன்னா அந்த என்பிஎஸ்ல காசை கட்டிட்டு பேசாமல் அப்படியே ஒரு லாக்இன்ல இருக்கும். அப்படி பார்த்து நன்றி. அடுத்த நேயர் வேலூர்லேருந்து. வணக்கம், கேள்வி கேளு. வணக்கம் சார். என்னோட பேர் வந்து அருண்குமார். என்னோட வயசு வந்து 40. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு 3 lakhs அமௌண்ட் இருக்கு. சரி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா ஒன் டைமாக பண்ணலாமா இல்லை வந்து மந்த்லி பண்ணுறது வந்து பெஸ்ட்டா? இன்னொரு கொஷின், இப்போ இந்த 3 lakhs வந்து நான் வந்து எனக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து கவர்மெண்ட்ல பண்ணோம்னா 10 yearsல வந்து கிசான் விகாஸ்ல வந்து 10 years 9 years 7 monthsல டபுள் ஆகுது. அதே மாதிரி எனக்கு 10 yearsல இந்த 3 lakhs எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லுங்க சார். சரி. ஸோ இவர் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது டபுளிங் பற்றி பேசினார். அதாவது கிசான் விகாஸ் பத்திரால போட்டால் 9 வருஷம் 7 மாதத்தில் டபுள் ஆகும்னு. ஜென்ரலாக வந்து இந்த ரூல் ஆஃப் 72ன்னு சொல்லுவோம். இப்போ கிசான் விகாஸ் பத்திராக்கு 7.2 அப்படின்னீங்கன்னா இந்த 72 7.2ல் போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10ன்னு வரும். ஸோ அப்படின்னா இப்போ 2026ல் அவர் 3 லட்சம் போட்டார்னா 2036ல் வந்து பார்த்தீங்கன்னா அது 3 வந்து 6 லட்சம் ஆயிருக்கும். 2046ல் என்ன ஆயிருக்கும்னா இந்த 2 லட்சம் 4 லட்சம் ஆயிருக்கும். இல்லை இந்த 3 6 12 லட்சம் ஆயிருக்கும். ஆனால் இதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போட்டிருந்தீங்கன்னாக்க இப்போ கடந்த ஒரு 6 வருஷத்தில் உள்ள ஒரு 3 ஃபண்டு சொல்கிறேன். HDFCயில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று வந்திருந்தது. அது பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளே டபுள் ஆயிடுச்சு. குவாண்ட்டில் வேல்யூ ஃபண்டுன்னு ஒன்று இருந்தது. அது பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளே டபுள் ஆயிடுச்சு.
மிரேல வந்து பார்த்தீங்கன்னாக்க கோல்டு அண்ட் சில்வர்னு ஒரு ஃபண்டு வந்துடுது, கோல்டு அண்ட் சில்வர்னு. அது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே டபுள் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து கேபிட்டல் குறையவே கூடாது, நான் வந்து ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கிசான் விகாஸ் பத்திரத்தெல்லாம் போடணும். பட் உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று என்ன பண்ணுங்கன்னா, கேபிட்டலை முதல்ல லாக் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய வட்டி இருக்குது பார்த்தீங்களா, 3 லட்சம் ரூபாய் நீங்கள் கொண்டு போய் 8% போட்டிங்கன்னா உங்களுக்கு 24,000 ரூபாய் வரும். மாதம் 2,000 ரூபாய் வரும்னா அந்த 2,000 ரூபாயை நீங்கள் வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டில் போடலாம். ஏன்னா உங்களுக்கு கேபிட்டல் என்ன வந்தாலும் சேவ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட கியூமுலேட்டிவ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 10% 11% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். சரி சார், நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களுக்கு நீங்கள் முதலீடு தொடர்பாக சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்னா என்ன? ரொம்ப முக்கியமாக வந்து என்னென்னா, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் வந்து இது ரொம்ப அருமையாக இருக்குது, லாஸ்ட் 2 இயர்ஸில் நான் அருமையான லாபம் பார்த்துட்டேன், நான் லாபம் பண்ணதுனால நீங்களும் போடுங்க, என்னோடய 5 இயர் ரிட்டர்ன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுடைய டியூ டெலிஜென்ஸை கம்ப்ளீட்டாக பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் வந்து எது கம்மியாக இருக்குது, எது ஜாஸ்தியாக இருக்குது, நெக்ஸ்ட்டு எனக்கு 3 இயர்ஸ் கழித்து எனக்கு எவ்வளோ வேணும், 5 இயர்ஸ் கழித்து எவ்வளோ வேணும், என்னுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி எவ்வளவு, எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வேணும், அதாவது 8% போதுமா 9% போதுமான்னு கேட்டுட்டு நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு தீர விசாரிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் சார். சரி, நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.